வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்ன மனோ காயங்களாலே என்னை ஆசிரியிக்க சொல், எளிதில் கொடுக்கிறேன் என்ன பெருமாள் தேவிக்கு சொல்லிட்டார். பூமாதேவி சம்ஸ்கிருதத்தில் என்னைக்கோ கிருதயுகத்தில் கேட்டுக்கொண்டாள். அதை நம் போன்ற குழந்தைகளுக்கு கலியுகம் வரைக்கும் உபதேசிக்கணுமே, அதற்காகத்தான் பூமாதேவி ஆண்டாளாக அவதரிக்கிறாள். அதனால் வராக புராணம்தான் நம்பாடுவான் சரித்திரம், வராக புராணம்தான் ஆண்டாளுக்கு மூல சரித்திரம். ஆண்டாள் பிறந்தது பூமாதேவி அவதாரம்னால் வராக புராணத்தில் தான் இருக்குது. அதே வராக புராணத்தில் தான் நம்பாடுவானும் இருக்குது. அதனால தான் இப்போ பெருமாள் இந்த சரித்திரத்தை இந்த இடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். பெரியாழ்வார் அதை சேர்த்து கூறுகிறார். ராஜா கிருஷ்ணதேவராயர் பாடுகிறார். ஸ்ரீகாரி கிருபார்தரேக்ஷண வைகுண்ட அகுண்ட பக்தி வரத பதாப்ஜா ஸ்னோகமரந்தாயுத கங்கா காகோதர அகாகோதர நகோதயஸ்த பதங்கா. பெருமானே, செல்வத்தை நல்கக்கூடிய திருக்கண்களை உடையவனே, தாமரை கண்ணனே, வைகுண்டநாதனே, எந்த தடையும் இல்லாதவனே, சூரியன் போன்ற ஒளி படைத்தவரே, கேளும். அடுத்துள்ள சரித்திரத்தை சொல்லுகிறேன் கேளும். அவதரிம்பு மனந்தர விருத்தாந்தம்மு. விருத்தாந்தத்தை சொல்கிறேன், மேல் சொன்னதை கேள். என்ன சரித்திரம் என்றால், மாலாதாசரத்தின்னு தாசரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருக்குறுங்குடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அழகான கிராமத்தில் வசித்து வந்தார். கலடொகருண்டு ஒகருண்டு வாமதன்ன. நான் ஏற்கனவே வாமனமூர்த்தியாய் குறியவனுடைய குடில் குறுங்குடில், குறியவன்னா வாமனமூர்த்தி, குறியவனின் ஊரானபடியால் குறுங்குடி என்று பேர் ஏற்பட்டது. ஆச்சரியமான ஊர். வானமாமலே திருக்குறுங்குடி கேள்விப்பட்டிருப்பீள். எங்கனேயோ அன்னமீர்காள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் சங்குனியோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றதன் நெஞ்சமேனு போச்சரம். அப்படி வாமதனே வசியம்புனோ புண்ணியபூமி. அந்த புண்ணியபூமியத்தில் பிராமவேள தனுஜஞ்சி பாடு மமுலாலச மங்கள நாம கைசிகன். மங்களமான ஒரு கைசிக புராணத்தில் பாடின நம்பாடுவான் ஒருத்தர் இருக்கார். அவர் பஞ்சம வர்ணத்தில் பிறந்தவர். நெத்தியில் திருமண் தொலங்க இருப்பார். சுரைக்காய் போல ஒரு வீணையை இடுப்பில் மாட்டி இருப்பார். தோளில் தொங்க விட்டிருப்பார். கையில் தாளங்கள் வைத்திருப்பார். தாழங்குடை பிடித்திருப்பார். ஏதோ கிழிந்ததாக ஒரு அழுக்கு ஆடையை அணிந்து கொண்டிருப்பார். பரமபக்தர். அவர் எப்படி இருப்பார்னு சொல்றார். சமுரைன தோல்புகு சம்பு டெக்கியுனி நித்தடி சங்க சக்கர குண்டலமுலமுலமா ದಿವೇದಾರಿ ಕೊಮ್ಮು ತೋಲ್ತಿತ್ತಿಯು ಜೋಡಮ್ಮು ಮೆಡಮೀದ ಮೊಗಲಾಗು ಕೊಡುಗು ದನರ ಪದ್ಮಾದ ಮತು ಪಾದ ರಕ್ಷಯುಮಾವು ಪೆನ್ವರಗ ಕುಟ್ಟಿನ ಯೋಗಿ ತಿಬಿರಿ ದಂಡನೀಯ ಮೆರೆಯ ಚಿಟಿತಾಳಮುಲು ಸಂಕಪುಟಿಗ ಒಕ್ಕಡ ಮಾಡು ಗತಿರಯಂಬುನ ದಾಸಿ ಕಲಸಿ ಮೆರೆಯ. அந்த தாசன் எவ்வளவு ஆசையோடு எனக்கு ஏகாதசி தோறும் வந்து பாடுவார் தெரியுமோ. ஏகாதசிக்கு ஏறுவார், நாள் முழுக்க பாடுவார், ராத்திரியெல்லாம் பாடுவார், துவாதசி அன்னைக்கு திரும்பி வந்துடுவார். இப்படித்தான் ஒவ்வொரு ஏகாதசி துவாதசிக்கும் பண்ணிட்டு இருந்தார். ஒரு முறை இவர் வந்தபோது வழியிலே ஒரு பெரிய ரக்ஷஸ், பிரம்ம ரக்ஷஸ், அது ஏற்கனவே பிராமணனா சோமசர்மான்னு இருந்தது. அது ஏதோ தப்பாக வாழ்ந்துட்டபடியாலே சாபவசத்தாலே பிரம்மரக்ஷஸாக பிறந்து விட்டது. அந்த பிரம்மரக்ஷஸனிடத்துல தான் இவர் போகும் வழியில் சிக்கி கொண்டு விட்டார். ஒரு நாள் மலை ஏறி போயிட்டு இருக்கார். பிரம்மரக்ஷஸை பார்த்தார். அது கெட்டியாக பிடிச்சு கொடுத்து நாக்க சுழட்டி இன்னைக்கு நல்ல தீனி கிடச்சிது, சாப்பிட போகிறோன்னு சொல்கிறது. இவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை, சரீரத்தை பற்றி கவலை இல்லை. ஆனால் பெருமானுடைய கைங்கரியம் படுமோ, நாம் போய் அவரை பாடி உகப்பிக்க வேண்டாமோ, அதை விட்டுட்டோமே. பிரம்மரக்ஷஸே என்னை நீ இப்போ விட்டியானா நேரம் மலைக்கு மேலே போகிறேன், பாடி கைங்கரியம் பண்ணுறேன், முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் சரீரத்தில் ஆசையில்லை, நீ எடுத்துக்கலாம் என்று சொல்ல அது கடகடான்னு சிரிச்சுது. யாரான உயிர் வாயில் திரும்பி வந்து விடுவனா நிச்சயமாக நீ போனால் வரவே மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேங்கிறது. அதைத்தான் சரித்திரம் சொல்கிறார். கண்ட கண்ணுலவாணி ஆகடுன பண்டதிட்டில் வேதாளிகளு. வேதாளம் நம்ம வேதாள கதைன்னு சொல்ல பாருங்க, அதான் வேதாளிகள். வேதாளம் பெரிய பிரம்மரக்ஷஸ். சாரே திட்டுவானி நககரிகமவானி அன்வர்த்த நாமு கும்பஜானுன்னு அதுக்கு பேர், பிரம்மரக்ஷஸுக்கு பேர். கும்பஜானுன்ற பேரோடே வனுநொக்க த்விஜ நிசாசருனி கனிய. த்விஜ நிசாச்சரங்கிற பாருங்க. த்விஜனா பிராமணன், நிசாச்சரன் ராட்சசன், பிரம்ம ரக்ஷஸ் சொல்லியோ, அதான் த்விஜ நிசாச்சரன். நிசாச்சரன்னா நிஷானா ராத்திரி, சரன்னா ராத்திரியிலேயே தான் ராட்சசர்கள்லாம் சுத்துவா வளாத்துவா. பகலில் வாழுக்கு சக்தி இல்லை. நமக்கு மனுஷர்களுக்கு பகலில் சக்தி, தேவர்களுக்கு விடியற்கார்த்தால சக்தி, உச்சி பொழுதில் பித்திருக்களுக்கு சக்தி, மாலை பொழுதில் அசுரர்களுக்கு சக்தி, ராத்திரியில் ராட்சசர்களுக்கு சக்தி. நாம் எல்லோரும் இப்போது ராத்திரி 10லேருந்து கார்த்தால 4 மணி வரைக்கும் தான் படிக்கிறோம் முழிச்சுண்டு. அதுதான் ராட்சச வேலைன்னு அர்த்தம். நம்ம வேலையை விட்டுவிட்டு
எப்போவோ அப்பெல்லாம் படிக்காமல் இங்கே சுற்றி அங்கே சுற்றி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ராத்திரி எடுத்து வச்சு படிக்க போனால் ராட்சச வேலையில் என்ன புத்தியில் ஏறுமோ அவ்வளோதான் ஏறும். அப்போ பிரம்மரக்ஷஸ் பிடிச்சு கொடுத்து ஒருத்தருக்கு கொஞ்சம் சண்டை இட்டு தப்பிச்சுக்கிறது பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பிரம்மரக்ஷசத்தில் நடக்கவே இல்லை. அது ஒரே நிமிஷத்தில் பிடிச்சி அழுத்திடுத்து. இப்போ உன்னை சாப்பிட போகிறேன், உன்னுடைய குடலை பிடுங்கி மாலையாக போட்டுக்க போகிறேன், ஒரு ரத்தத்தை எடுத்து குடிக்க போகிறேன், உன் மாம்சத்தை எல்லாம் உண்டு விட போகிறேன். ரொம்ப பயப்படுத்துறது. சாராஸ்வாதன பிராண பஞ்சகமு திருஷ்ணன்னு பாசினந்தர்ப்பணன்னு மூரிம்போ நசி கிருஞ்சி பொங்கடேடு பவன்முண்டம்பு தாரோஷ்ணமிம்பாரானு குரோலி பிசாச்சி நீது. பிசாச்சி, நான் எவ்வளோ பெரிய பிசாச்சி தெரியுமா? உன்னுடைய உடம்பு நன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ பஜனை பண்ணி நல்ல பக்தியோட சுத்தமான உடம்பை வளர்த்து வச்சிருக்கே. இதுதான் ருச்சியாக இருக்க போகுது. அவன் எத்தத்தோ கெட்ட பழத்துக்கு ஆட்பட்டு அதெல்லாத்தையும் நான் சாப்பிட போக எனக்கு உடம்புக்கு வந்துடும். அதனால் அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ உனது நல்ல உடம்பாக இருக்க போகிறது, அதை சாப்பிட்டு என்னுடைய ஆசையை தீர்த்துக்க போகிறேன் என்று சொல்ல இவன் இனிமே இதுங்கிட்ட போராட முடியாதுன்னு தெரிஞ்சுன்னுட்டு எனக்கு ஒன்று உயிரிலெல்லாம் மதிப்பில்லை பெனகக பிராணரக்ஷண முபேக்ஷ யொனர்ஜுட பாபமிந்து கை கனலகு நாகு மேனியட்ட காங்ஷயுலேதிதி போவுடேயுரன். எனக்கு ஒன்று இந்த சரீரத்தில் காப்பாற்றிக்கிறதுல ஆகாங்ஷை இல்லை, ஆசை இல்லை, எனக்கு கொஞ்சம் போக விடு, நான் போகிறேன், பாடுறேன், திரும்பி வந்துடுறேன் என்னவன் சொல்ல போக இல்லே நான் விடவே மாட்டேன்னு மறுபடியும் இது மறுக்கிறது. அவன் ஒவ்வொன்றா பிரதிஜை பண்ணி போகிறான். ஒருவேளை யத்யகம் நாகமே புனகா, நான் திரும்பி வராவிட்டால் இந்த பாபம் என்னை அடையட்டும், இந்த பாபம் என்னை அடையட்டும்னு வரிசையாக சொல்கிறான். நான் ஒரு விரதம் வச்சுருக்கேன் பிரம்மரக்ஷஸு, ஏகாதசி தோறும் அந்த விரதம் வச்சுருக்கேன். அந்த விரதத்தை முடிக்க பார்க்காதே. மேலும் விரதத்தை முடிக்கிறதுல ஆசை இருக்கிறவன் நீ சொல்கிற உடம்புக்கு ஆசைப்பட்டுன்னு வருவனா? வேண்டாம். இன்றைக்கும் திருக்குறுங்குடியில் இது பெரிய நாடகம் நடக்கிறது. வைச ஏகாதசி வந்ததுன்னா ஒரு ஏகாதசி முன்னாடி வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்து சுக்லபக்ஷத்து ஏகாதசி, கைசிக ஏகாதசிங்கிறது ஒரு மாதம் முன்னாடி தள்ளிங்க, கார்த்திகை மாதத்து சுக்லபக்ஷத்து ஏகாதசி. அப்போ தான் இந்த உற்சவம் நடக்கும். அது கௌசிக ஏகாதசி இல்லை. கௌசிகர்னா விஸ்வாமித்திரன் அர்த்தம். அப்புறம் வசிஷ்டருக்கு ஏகாதசி, பரத்வாஜருக்கு ஏகாதசிலாம் தேட முடியாது. ஒரு ஏகாதசி தான் கைசிகன்னா ராகத்துக்கு பேர். பண் தமிழில் பண்ணுன்னு சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் ராகம்னு சொல்கிறோம். கைசிக பண்ணத்தான் அதை குறித்து கைசிக ஏகாதசின்னு சொல்லுகிறோம். அதை ஏகாதசி நான் விரதம் வச்சுருக்கேன், விரதத்தில் மாற்ற மாட்டேன். இப்போது தப்பின்ன விரதம் தப்பிம்பன விரதம் ஒக்கடே ముఖ్యంబై ఒనరిందు తాని సఫలంబున్ను చేయగాలేవుక సఖ్యం சாப்தபதீன மன்மதமித சாங்கத்திய மூஷிஞ்சுகன்னு. என்னைக்கு சத்தியம் சாப்தபதீனாவன்னு நாம் 2 பேரும் நண்பர்களாக இருப்போம். இப்போ என்னை விட்டுட்டு வந்தப்பறம் நீ சாப்பிட்டுக்கலான்னால் அதெல்லாம் அது சுலபத்தில் ஒத்துக்கலை. கடைசியாக அது ஒரு பெரிய பிரதிஜை பண்ணுறது. இவன் பிரதிஜை பண்ணுறான். ஈ குரகடி ஈரு குறுங்குடி வைகுண்டினி பாடி வந்தி விரதமுக தச்சே வாகிருதி கடபட நசனமுను கடபட நசனமுను நீ கௌஸ்தொன்னு முக்கியமிதிய நேட்டக்கு குதுகுன்னு. ஒருவேளை நான் வராமல் போயிட்டேனால் இப்போ பிரதிஜை பண்ணுறேன், வாசுதேவனான பகவானோடே மற்றொரு தெய்வம் சமம் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பாபம் வருமோ அந்த பாபம் என்னை தீண்டட்டும்னு. இப்போ ஒவ்வொரு பாபமாக வரட்டும்னா அது கையே விடலை. கடைசியாக பிடிச்சான். இந்த பிரதிஜை பண்ணுவோம், வாசுதேவனோடே மற்றொரு தெய்வம் சமம் என்று சொன்னால் என்ன பாபம் வருமோ தஸ்ய பாபேன லிப்பியம் யத்யாகம் நாமவே போனா. நான் திரும்பி வரலேனால் அந்த பாபம் என்னை தீண்டட்டும். எவ்வனி சூடிகி చేసి జనియించు జగంబు என்னன்னு சொல்லியிருக்கேன். ఈ జగంబెవ్వనియందు దిండు మరివెవ్వని ఎందిది విష్ణుతో ఇవ్వలనొక్క వేల్బు కణియించిన పాతకి నవ్వుతు கேட்டகே. விஷ்ணுவோட மற்றொரு தெய்வம் சமம் அப்படின்னு சொன்ன மகாபாதகம் என்னை வந்து பிடிக்கட்டும்னா ஓஹோ இவன் இதுக்கு மேலே பிரதிக்க பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு விட்டுடுத்து கையது. நீ போ, நான் காத்துட்டுருக்கேன், போய் என்ன பாடணுமோ பெருமாளுக்கு பாடு, போய்விட்டு திரும்பி வந்தான். போனால் ராத்திரி முழுக்க பாடினா பரம சந்தோஷம். அங்கிருந்து நேராக திரும்பி வந்துடுத்து வந்து பிரம்மரக்ஷஸ் முன்னாடி நின்னா நீ சாப்பிடலாம். இதை சொன்ன உடனே அது 2 அடி பின்னாடி படுத்து. இது யார் வந்து சொல்லுவா? இது நினைக்கவே இல்லை, ஏதோ விட்டுருந்தது, வரமாட்டான்னு நினச்சிருந்தா வந்துட்டான். வந்தவன் எப்படி இவ்வளவு தைரியமாக நிற்கிறான்னுட்டு இது மெதுவாக கேட்க ஆரம்பிக்கிறது, நீ யாருன்னுது. அப்போ அத்தனை கெஞ்சினே நீ யாருன்னு ஒரு பேர் என்ன கேட்கல. இப்போ நான் என்ன போயிட்டு வந்த அப்புறம் நீ யார், உனக்கு என்ன கவலை, உனக்கு தேவை சரீரம், சாப்பிடு. இல்லை அது அப்படி இல்லை, நான் ஆறுன்னு சொல்கிறேன். சோமசர்மாங்கிற பேரோடு இருந்தேன், ஏதோ தப்பாக போச்சு, அதனால் சாபத்தினால பிரம்மரக்ஷஸா இப்போ பிறந்துட்டேன். இனிமேல் அந்த தப்பெல்லாம் எனக்கு எண்ணம் இல்லை. எனக்கு இந்த சாபத்திலேருந்து வெளியில் வரணும்னு ஆசையாக இருக்குது, விமோச்சனத்துக்கு வழி தெரியல, அதனால தான் நீ யாருன்னு கேட்டேன். உன் விமோச்சனத்தை பற்றி எனக்கு என்ன கவலை? இப்போ உனக்கு உடம்பு வேணும்னு கேட்டேன், இஷ்டம் இருந்தால் சாப்பிடு, சொன்ன சொல் மாறாதே. இது சட்டுன்னு கீழே ஒன்று செவிச்சுடுது.
நமஸ்கரிச்சுட்டு கை கூப்பிட்டு கேட்குறேன், நீ பாடின பாட்டில் அந்த பாட்டோட பலத்தை கொடுத்தியானா எனக்கு சாப விமோச்சனம் ஆகிடும், கொடுக்குறியான்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், பலத்தை எதிர்பார்த்து நான் பாடியிருந்தான்னா உனக்கு கொடுக்க, நான் ஒன்றும் பலத்தை எதிர்பார்த்து பாடவே இல்லை, கொடுக்க முடியாதுன்னுட்டா. இது இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் இன்னும் கெஞ்ச ஆரம்பிச்சது. 2 பிரதட்சணம் பண்ணிட்டு அது பாதி பாட்டுக்கு பலமானு கூட. மொத்த பாட்டில் பாதி இல்லை, பாட்டில் பாதி. இந்த கப்பலில் பாதி பாக்கு போட்ட கதை கேள்விப்பட்டு இல்லையோ, கப்பலில் பாதி பாக்கு இல்லை, பாதி பாக்க கப்பலில் போட்டார் ஒருத்தர். நம்ம இது ரெண்டும் எவ்வளவுன்னா, கப்பல் முழுக்க பாக்கில் பாதி பாக்கு என்னதில்லை. இது இப்போ ஒரே ஒரு பாதி பாக்கு போட்டுட்டு என்னது பாதி பாக்குன்னா அவன் கப்பல் மாலுமே ஆமாம் சரின்னு கழுத்து போட்டு கொடுத்துட்டான். கப்பல் இறங்க போகிறச்சே கப்பல் முழுக்க இருக்கிறதுல பாதி பாக்க இவன் கொடுன்னா. இது நியாயமே இல்லையென்னால், பாதி பாக்குன்னு நான் சொன்னேன், நீர் தான் ஒத்துண்டீர், அப்போ கொடுன்னா இப்படி தான் எடுத்துப்போ. அதனால் ஏதோ ஒரு பாதி பாட்டுக்கான பலத்தை கொடுனால் கொடுக்க மாட்டேன்னுட்டான். அப்புறம் அது கேட்குறது, இன்னைக்கு காலங்கார்த்தால் கடைசி ஜாமத்தில் கைசிக்க பண்ணல ஒரு பாட்டு பாடினியாமே, அந்த பாட்டுக்கு பலத்தையான கொடு. ஒரு பக்தன் இப்படி கெஞ்சறேனே, திருந்துட்டேனே, திருந்தவனுக்கு திருந்தி வாழறதுக்கு வழி சொல்ல வேண்டாமோ? உம்ம திருக்குறுங்குடி பெருமாள் இது வேண்டான்னு சொன்னாரா? ஏன் இந்த மாதிரி நீ நடந்துக்கிறீள்? பக்தர்களாக இருந்தால் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். இப்படித்தானே நாதமுனிகள் இருந்தார், இப்படித்தானே ஆளவந்தார் இருந்தார், இப்படித்தானே ராமானுஜர் இருந்தார், இப்படித்தானே சடகோபஜியர் இருந்தார், இப்படித்தானே வேதாந்த தேசிகர் இருந்தார், எல்லாம் சொல்கிறது பிரம்மரக்ஷஸ். இது திருப்பி நான் படிக்க போகிறேன், படிச்செல்லாம் பார்க்க போகிறேன். நமக்கு இப்போ பெரிய சந்தேகம் வந்துடும். நீர் என்னமோ திருக்குறுங்குடி, வராக புராணம், பிரம்மரக்ஷஸ் நீர், இவா இத்தனை பேர் கலியுகத்தில்னா பிறந்தா, இவா இப்படி இருந்தாலே பக்தர்கள்னு அது போய் பேசுவான்னால் இதுக்கு காலமருட்சின்னு தமிழில் பேர். காலமருட்சின்னு நேற்றே ஒரு விஷயம் இதை பற்றி சொல்லியிருந்தேன். பாடுற புலவர் 2 காலத்துக்கு பிற்பட்டு இருந்தால் அவருக்கு அந்த உரிமை இருக்குது, அப்போ நடக்கிற மாதிரி வச்சுருவார். ஆனால் இவர் ரொம்ப சாமர்த்தியமாக கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணிட்டார், சொன்ன வேகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொல்லிட்டு இந்த சரித்திரமெல்லாம் மேற்கொண்டு கலியுகத்தில் நடக்கப் போகிறது என்று நான் பிரம்மராட்சஸாக இருக்கிறபடியால் எனக்கு யோக திருஷ்டியில் தெரிஞ்சது சொன்னேன்னு கொடுத்தது. நன்னா பேசினது. இனிமேல் தான் இது நடக்க போகிறது, இனிமேல் நடக்க போகிறது நான் தெரிஞ்சுட்டேன். வருங்காலத்தை பார்க்குற சக்தி எனக்கு ரிஷிகளுக்கெல்லாம் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி சக்தி இருந்தது. நான் சமாளிச்சுட்டா இருப்போம். என்ன சொல்ல வந்தது எல்லாம் பிற்காலமோன்னு சந்தேகம், ஆனால் மாற்றிட்டார். மேலே வணங்கி அது பிரார்த்திக்கிறது. மகாகிரிலு ஹோரன பிரச்சுதிவ்ராலி தம்ஷ்ட்ரிகா தண்டமுலெத்தி பட்டின பதம்பொகடொக்கட நெத்தி சேர்வகன். ஏதான் ஒரு பாட்டுக்கு பலத்தையான்னு எனக்கு கொடுத்து இந்த நான் பட்டு இருக்கிற சிரமத்திலேருந்து வெளியில் கொண்டு வர மாட்டாயோ? அடுத்தது பாதியான்னு கேட்குறது, கைசிக பண்ண கேட்குறது பாருங்க. நீவு கைட பாரின் பாடித கைட்ட பாரின் பாடின நேட்டி பாட பலம்புஜ பலம்பு சலம்புகா நா கிச்சிதேனி பீபத்ச குஸ்தாரகம்பகு ஈ ஜன்மம்பு வேகு. பார்த்தாலே வெறுக்கத்தக்க இந்த பிரம்மரக்ஷச ஜன்மத்தை நீ தான் போக்கி கொடுக்க வேண்டும். அந்த ஒரு யாமத்தில் பாடினதை கொடுக்க மாட்டியோ? அவன் மாட்டேங்கிறான். யோக நாடித காதொக த்ருட்டிகீத பலம்பு எனக்குதன. நான் ஒரு வினாடி பாடின பாட்டோட பலத்தை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். பாதியாவது தான். நான் வினாடிய மாட்டேங்கிறேன், நீ என்ன பாதிங்கிற? இல்லை, தர்றதா இல்லை. அதுக்கப்புறம் தான் அது சொல்ல ஆரம்பிக்கிறது. எவ்வளவு தயாளுக்களாக நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கா. దయాళువులు కావలవదే తొల్లి దర్శన ప్రవర్తగుండై వైయాసిగంబుల సూత్రంబులు వివరించి విట్టరస్రవు అద్వైత వైశిష్ట్యంబు ప్రతిష్ఠించిన లక్ష్మణాఖ్య యోగీంద్రుండు. லக்ஷ்மணாக்கிய யோகீந்திரர் தான் லக்ஷ்மண முனிங்கிற ராமானுஜர். எப்போதோ விசிஷ்டாத்வைத்தத்தை சாபித்தாரே, அவர் திருக்கோட்டியூருக்கு போய் அட்டாங்க விமானத்தில் ஏறி தான் பெற்றிருக்கிற சரம ஸ்லோகார்த்தத்தை எல்லாருக்கும் கொடுத்து அத்தனையும் சொல்கிறது. அது ரௌரவாதி நரக்கத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தன் நரக்கத்துக்கு போனால் இத்தனை பேர் மோட்சத்துக்கு போனால் போரும்னு சொல்லலையா? அந்த ராமானுஜர் பக்தர் இல்லையா? அவரை பார்த்து நீங்களாம் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி கெட்டு போனவன் கெட்டே போனோன்னு வச்சுருக்கீள்? கெட்டு போனவன் மாறி வரக்கூடாதா? அப்படித்தானே அனைத்துலகம் வாழ பிறந்தவர் செய்தார் என்று முதல்ல சொல்லிது. அடுத்து சொல்றது, அதுக்கப்புறம் பிறந்தவர் நருலகுன் பரமுனந்தலி தீபோதவ சுந்தர ஜாமாத்திரு நாமான்புனன் அர்ச்சிதாதி. சுந்தர ஜாமாத்தா தான் மணவாள மாமுனிகள். அதை புனரவதாரம்னு வேற சேர்த்து சொல்றார். எதி புனரவதாரம்னால் யதீந்திர பிரவணர்னு சொல்லுவோம். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாசிரிதானாம் ராமானுஜம் யதிபதியும் பிரணமாவி மூர்த்தினார் மணவாளர்கள் பாடினார். யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜாமாதரம் முனிம்னு சொல்லுகிறோம். அந்த பிரவணர் எவ்வளவு தூரம் இருந்தார், எத்தெல்லாரையும் உஜ்ஜீவனத்துக்கு வழிவகுத்தார், அது உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் பாருங்க,
యాదవాద్రిயில் అవతరిத்தார். సటకోప సమాఖ్య షటకోపజీయర్ సంభవించి నీరంధ్ర వాదంబున అంతరాది விஷய வித்வஜனம்புல அதோக்ஷஜ விஜயவாதம். எவ்வளவு ஊருக்கு போனார், வாத சதஸில் ஈடுபட்டார். அவர் தான் ஆதிவன் ஷடகோபஜீயர். அந்த ஜீயர் சுவாமி அகோபிலத்துக்கு போறச்சே வேடிக்கை காட்டின பெருமாள் அகோபில நரசிம்மர் உற்சவமூர்த்தி அவர் கையில் வந்து உட்கார்லையா, அதைத்தானே இப்போதும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. அவரை பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டீரா? அதுக்கப்புறம் வராக பெருமானையும் அதே ஹயக்ரீவ பெருமானையும் ஆராதித்த வேதாந்த தேசிகன் மருகு ஹயவதன பதாராத குண்டை வெங்கடேச சுண்டனு. வெங்கடேசன் பேர் பெற்றவர் வெங்கடநாதன். 100 புஸ்தகங்களுக்கு மேலே எழுதி எத்தனை ஸ்தோத்திர கந்தங்களால் எத்தனை பேரை உஜ்ஜீவனம் பண்ணியிருக்கார். அவர் சிலோஞ்ச ஆங்காங்கு உஞ்சவிருத்தி பண்ணினா தன் வாழ்க்கையை கடத்தின்னு வந்தார். அவருக்கு இல்லாத கருணை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒன்று செய்யும், இன்னி கார்த்தால பாடினதை கடைசி எனக்கு கொடும். இன்னி பிரபாத சமயம்புனன் பாடின சரம கீதைம்ப இச்சி சரம கீதம் அப்படின்னா அந்த கடைசி பாட்டோட பலத்தை மட்டும் கொடுத்து எனக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்து என்று சொல்லித்து அத்தோட 6வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. இப்போ கடைசி அத்தியாயத்துக்கு வருகிறோம், 7வது அத்தியாயம். இப்படியாய் தன்னுடைய பூர்வ சரித்திரத்தை எல்லாம் அது சொல்லி போக இன்னும் யோசித்தான். ஆமாம், இது சொல்லியிருக்கிறவள்லாம் ரொம்ப நல்ல ஆச்சாரியர்கள், அவர்கள் தான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தான் இருந்தா, இது கேட்கறச்சே நம்ம வாண்டான்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு கைசிக பண்ணனுடைய பலத்தை மட்டும் கொடுக்குறான். அந்த கைசிக பண்ணில் பாடின கடைசி பாட்டு கைசிகி கான பலதானம்புன தீனி மானுபவே அனினி அதண்டேனு பலம் பெருங்க. அதனுடைய ஒரு பலத்தை மட்டும் உனக்கு கொடுக்கிறேன், அதனால் உன்னுடைய இந்த தாழ்ந்த சரீரம் போகட்டும்னு சொல்ல சரீரமும் போச்சுது. நீண்ட ஆச்சரியமான திவ்யமான மேனியோட வந்து நின்னான். தன் உடலை திரும்ப பெற்றான். சூட வைஷ்ணவுடை நிலசே சோம சர்ம எப்படி ஸ்வரூபாலு ரூபங்குகா அதுனிக்கு பூஜை காவிஞ்சி தன்னுடைய ஸ்வரூபத்தை தன் இயற்கையான வடிவத்தை பிரம்மரக்ஷஸ் அடைந்தது. இவனை விழுந்து வணங்கித்து நான் பல திவ்யதேசங்களில் சரணாகதி பண்ணி வாழப்போகிறேன், கைங்கர் பண்ணுவேன்னு புறப்பட்டது. போகிற சமயத்தில் இவனை குறித்து ஒரு மங்களாசாசனம் பண்ணிட்டு போது பாருங்க. ஜெயதுருத்தரண சம்சரணாப்ஜதள நீர. யாரெல்லாம் தன் திருவடிகளில் படிந்தவரை இந்த சம்சாரத்திலேருந்தே தூக்கிவிடக்கூடியவரே ஜெயது உருத்தரண உத்தரணம் பண்ணக்கூடிய நீர் வாழ்க. ஜெய ஜெய காயக சார்வபௌம பாடுவதில் சிறந்தவரே வாழ்க. ஜெய சௌரி காதா ரசஞ்ச புண்ணிய ரசஜ. சௌரி பெருமானுடைய காதை காதையை பற்றி அந்த சரித்திரம்லாம் முழுக்க தெரிஞ்சு வச்சிருக்கிறவரே. ஜெய ஜெய தத்துவ சஞ்சய பவித்ர தத்துவார்த்தத்தை முழுக்க அறிந்தவரே. ஜெய ஜெய அருவாச்சீன ஜனி சங்க வஞ்சக. இந்த ஜனங்களுடைய பிறப்பையே வஞ்சித்து போக்கக்கூடியவரே. ஜெய ஜெய தேசிக சரண சரண வேதாந்த. ஜெய ஜெய நீர் எப்போதும் ஆச்சாரியனை போல் இருக்கிறவரே, அந்த ஆச்சாரியன் திருவடிகளையே வணங்குகிறேன். ஜெயயுக்த வாக் பிரதிஷ்டா திருணீகிருத தேக. நீர் பேசி பேசி இந்த உடம்பே தாழ்ந்ததுன்னு எனக்கு புரிய வச்சு நீர் அந்த உடம்பை இரையாக்க வந்தீரே, நீவிர் வாழி. ஜெய ஜெய பகவத் ஆக்ஞா கிருதிச்சத. பகவானுடைய ஆணையால் இப்படி நடந்தேறியதுன்னு சொல்லித்து அதுவும் கிளம்பி போச்சு. போ இந்த சரித்திரம்லாம் எதுக்கு சொல்லிருக்கோம்? இந்த சரித்திரம் இப்படித்தான் ஆண்டாள் பூமாதேவியினுடைய அம்சமாய் பிறந்திருக்கிறாள். வராகப் பெருமான் தான் இந்த நம்பாடுவான் சரித்திரத்தையும் பூமியினிடத்தில் சொன்னார். இந்த சரித்திரத்தை கேட்டுண்ட பூமாதேவி இதை போல நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டா குழந்தைகள்லாம் உஜ்ஜீவன் அடைஞ்சிடுவா இல்லையா? நம்பாடுவானு கிடைச்சதே, மற்ற பேருக்கும் கிடைக்கணும். ஆனால் இவர் எல்லாருக்கும் சொல்ல மாட்டார், நமக்கு ஏதோ ரகசியமாக சொல்லிட்டார். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் என்று சிவில்லிபுத்தூரில் திருவாடிப்பூரத்தில் அவதரித்தாள். கதை நல்லா இருந்தாப்போ என்னை சேர்த்து எதுக்காக சொன்னாலும் தெரியணுமே. இனி அடுத்தது இந்த பெண்ணுக்கு மேலும் மேலும் விரகம் வளர கண்ணன் அரங்கத்தில் இருக்கிறார் என்னால் அரங்கநாதன் ஏன் இன்னும் என்னை பார்க்க மறுக்கிறார், ஏன் இன்னும் ஆள் அனுப்பவில்லை? இதை சொல்லி பெருமாளுக்கு தோணி போச்சு. தன்னுடைய ரத கஜ துரக பதாதிகளோட திருச்சின்ன முதலான சகல வாத்திய விருந்தங்களோட தன்னுடைய முக்கிய பரிஜனங்களை சிவில்லிபுத்தூருக்கு அனுப்பினார். பெரியாழ்வாருக்கு ஆணையிட்டார், உன் மகளை மூடுபல்லக்கில் எழுந்துருளை பண்ணிக்கொண்டு நம் திவ்ய ஆஸ்தானத்துக்கு வந்து சேர வேண்டும். அவர் சரி பெருமாள்கிட்ட இந்த ஆணை வந்திருக்குன்னு எழ பண்ணிட்டார். சனிகாஞ்சன் விரஜாபிதாந்தர வபுச்சத்யோத்பவா உத்பவா தீபளீகா ஸ்ருங்கம்பு ஸ்ரீரங்கமுன்.
இங்கிருந்து புறப்பட்டது, பெரிய ஊர்வலம் ஸ்ரீரங்கத்தை அடைந்தது. காவேரி விரஜாசேயன் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இங்கு காவேரி, அங்கு விரஜா, அங்கு வைகுந்தம், இங்கு ஸ்ரீரங்கம், அங்கு 1000 தூள் மண்டபம், இங்கு 1000 மண்டபம், அங்கே திருவரங்கநாதன், இந்தூரில் திருவரங்கநாதன், அங்கே வைகுண்டநாதன், ரெண்டும் ஒன்று தான். பிரத்யக்ஷமான பரமபதம் பூலோக வைகுண்டம்னு சொல்லப்பட்டது. உபய காவேரிக்கு வந்து நின்னார். தண்டு இறங்கினார்கள். இறங்கி காவேரியிலே ஸ்நானம் பண்ணிட்டா. காவிரின்னு சொன்னாலே கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கன் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் என்னந்த தொண்டரடிப்படி ஆழ்வார் பெருமான் பாடினார். ஆதடக அகமர்ஷண ஸ்நான அமிர்த. அகமர்ஷண ஸ்நாமம்னா அமிழ்ந்து ஆழ்ந்து நீராடி முடித்தார். பெண்ணை அழைத்து கொண்டார். வடக்கு வாசல்லேருந்து உள்ளே போகணுமா, தெற்கு வாசல்லேருந்து போகணுமா? தெற்க தான் பெருமாள் சேனிச்சிருக்கார். இப்போ சேஷசய லோச்சனாமிருத நதீரையா குலித லோலமானானாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமா. பெருமானுடைய நீண்ட கட்டாட்சத்திலேருந்து நீர் அருவியை போல தெற்கு நோக்கி ஓடி வர்றது. இவா தெற்குலேருந்து உள்ளே போகிறா, இவள் வடக்கு நோக்கி போகிறா, தெற்குலேருந்து உள்ள நுழையிறா. அப்போவே பெருமானுடைய திருக்கண்கள்லேருந்து அமிர்த சரி கிருபாச்சரி வேகமாக வருதான். அந்த ஊரில் 3 காவேரி இருக்குது தெரியுமோ? 2 தானே உண்டு. வடதிருக்காவேரி கொள்ளடம், தெந்திருக்காவேரி அம்மா மண்டபம்னால் இல்லையே. நடுவில் பெருமானுடைய கண்ணிலேருந்து கிருபாங்கிற காவேரி ஓடுறது இல்லையோ. இந்த 2 காவேரியிலும் இப்போ இல்லை. சித்திரை வைகாசி மாதம் போய் நின்றுன்னா 2 காவேரியில் ஜலம் இருக்காது. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் வற்றாத காவிரி ஒன்று உள்ளது. அதுதான் பெருமானுடைய திருக்கண் காவிரி. அதுலேருந்து ஓங்கி ஓடி வரச்சே இதெல்லாம் முட்டி அளவுக்கு முழந்தாள் அளவுக்கு தான் காவிரி. ஆனால் அது தலையே மூழ்கி போடுற அளவுக்கு பெரும் கிருபாங்கிற சரி. அதில் தாங்க மாட்டாமல் நம்ம போகிறச்சே எதிர்நீச்சல் போட முடியாதான். அதுவும் கிட்டக்க போக போக வேகமாக ஒரு முல்லை ஜலம். அவர் திருக்கண் பார்வா தன் வேகமாக இருக்கிறச்சே விழுந்துடுவோம். விழுந்துட்டா சேவிக்க முடியாது. அதை பிடிச்சின்னு நிற்கிறதுக்கு தான் 2 பக்கம் 2 தூண் கட்டி வச்சிருக்காளாம். பெருமாள் சேனிச்சிருக்கார். இருபுறமும் திருமண தூண்கள்னு பேர். அதை கட்டியாக கட்டிண்டா ஜலம் அடிச்சுன்னு போகிற வேகத்தில் நம்ம நிற்கலாம். அதுக்கு தாங்க கட்டி வச்சிருக்கா. இப்படி பெரியாழ்வார் உள்ளே அழைத்து போனார். முதல்ல தெற்கு ரங்கா கோபுரம். தெற்கக்கூடிய ரங்கரங்கானா 4 கோட்டை வாசல்னு பேருது. பிரதான வாசல் 4 4 பக்கமும் பார்த்துட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த கோபுரம். 4 கோட்டை வாசலில் உள்ள தாண்டினார். ரங்கவிலாச மண்டபத்தை எல்லாம் தாண்டினார். கார்த்திகை கோபுர வாசல் வந்தது. ஒரு புறத்தில் சுதர்சன ஆழ்வார் சன்னதி, மற்றொரு புறத்தில் ராமானுஜர் சன்னதி. கார்த்திகை கோபுர வாசல் தாண்டிவிட்டார். பெரிய சந்நிதி கருடன், கருட மண்டபம். கருடனே தான் அந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளை பிரணவாகார விமானத்தோடு ஏழப்பண்டு வந்ததே. கருடனையும் தாண்டி போனார். அடுத்தது ஆரிபட்டாள் வாசல். ஆரிபட்டாளை தாண்டி உள்ளே சென்றால் நீண்ட துவஜஸ்தம்பம் பலிபீடம் சேவித்து கொண்டார். கம்பத்தடி ஆஞ்சநேய பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். சேவிச்சிருந்து நாழிகேட்டான் வாசலையும் தாண்டினார். பிரதட்சணமாக வர விஸ்வக்சேனர் எழுந்துள்ளிருக்கார். அவரை தண்டம் சமர்ப்பித்து கொண்டு மீண்டும் படிக்கட்டேறி மேலே போனால் ஜெய விஜயர்கள் 2 பேரும் இருக்க அந்த ஜெய விஜயாள் துவாரத்தையும் தாண்டினார். அமுதுமாரையை தாண்டினார். உள்ளே சென்றால் திருவணுக்கன் திருவாசல். அந்த வாசலையும் தாண்டி உள்ளே போனால் பெருமாள் நீண்ட சயனத்தில் இருந்தார். குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இதை பார்த்துட்டு இனிமே உயிரோடு இருக்க முடியுமோன்னு பாடினார். அதே நிலைமை தான் ஆண்டாளுக்கும். கேசவ நம்பியை கால்பிடிப்பார். உள்ளே சென்றாள். அந்த நீண்ட திருவடித்தாமர்களை தீண்டினாள். அத்தோடே அவனோடு கலந்தாள் என்று சரித்திரம். இவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு. குரு பரம்பரையில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் ஆண்டாள் கல்யாணம் கோதா கல்யாணம்னு பண்ணிட்டு இருக்கோம். என்னால் நமக்காக பெருமாள் மீண்டும் நடத்தி காட்டுகிறார். முடிச்சட்டத்து தன்னோட எங்கே போகணுமோ தன்னடிச்சோதி வைகுந்தத்துக்கு ஆண்டாளை கொண்டு போய் அமர்த்தி விட்டார். அதுக்கப்புறம் இந்த பல்லக்கு வந்த பல்லக்கு இருக்கும் இல்லையோ, ஒரு மாயான ஆண்டாள், ஒரு தோற்றம். ஆண்டாளை போகிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பல்லக்குள்ளே உட்காத்தி வைக்கிறாப்புல பண்ணிட்டு, ஆழ்வீர் நான் அவளை பார்த்துட்டாச்சு, அவளை என்னை செவிச்சாச்சு, ஆச்சு, நீர் இன்னும் ஊருக்கு அழைச்சின்னு போகலாம் என்று சொல்ல பெருமாள் சொன்னாருங்கிறதுக்காக அவர் ஒன்றுமே பேசாமல் பல்லக்கோட ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்து தன் வீட்டுக்கு போய் தரையை திறந்து பார்த்தா ஒத்துருமே இல்லையே. உள்ள ஆறும் இல்லை. அறையோ முறையோ முகில்வண்ணா, இது அறையோ முறையோ, இப்படி ஒரு பெண்ணை கொடுத்துட்டு நீர் அழைச்சிட்டு போயிட்டீரே, இவளை கொண்டு எத்தனை பாசுரங்களால் எத்தனை பேரை திருத்திருப்பேன். எல்லாருக்கும் ஒருத்தியாக இருந்தாள், அனைவருக்கும் மாதாவாக லோகத்துக்கே ஜனனியாக இருந்தாள். அப்படி இருக்கிறவளை போய் நீர் அழைச்சிட்டு போயிட்டீரேன்னு கேட்க, ஒன்றும் கவலை வேண்டாம், உம்ம ஊருக்கு வந்து திருக்கல்யாண மகோத்சவத்தை நடத்துவோம் என்று பெருமாள் ஆணையிட்டார். கல்யாண மகோத்சவம் தயாராக எடுத்துப்போ. அந்த சரித்திரம் சொல்றார். மாயனங்கையாம் கோதையை பூஜகுலேஷ பாததீர்த்த பிரசாத பரிவேட்டனம்பு லிம்பிஞ்சி
ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் நிற்கச்சே தன் ஸ்ரீபா தீர்த்தம் ஸ்ரீஸ்வரகோபம் கரைசல் மரியாதை எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்து இன்னிலிருந்து நமக்கு மாமனாருங்கிற பட்டம் நமக்கு இருக்கட்டும். ஸ்வசரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜகுல ஜலகந்தம் விட்டு சித்தன் நமாமியன்னு யாருக்கு அந்த பட்டத்தை நாம் சுலபத்தில் கொடுத்ததில்லை. நமக்கு தந்தையும் கிடையாது, நமக்கு மாமனாரும் கிடையாது. அகில காரணன், நிஷ்காரணன், அத்புத காரணன். ஆனால் நீர் ஒரு மகளை பெற்று கொடுத்தபடியால் உமக்கு இந்த பட்டமே கொடுத்தோம் என்று பெருமான் ஆணையிட்டார். திறந்து பார்த்தா சொத்தை காணும். சொத்தை காணும் என அழுதார், அலர்ச்சினார். பெண்டலொகுடிகி இப்படி என்னுடைய சொத்துன்னு நினச்சிட்டு இருந்தது என் தப்பு, சொத்து ஒன்று தான் தெரியறது, ஆனால் அழாதிருக்க முடியலையே. விந்தே ஈபுடு நெந்த நன்குருஷகாவின்பென் தனுன்மெந்துரே. இப்படி காதலுடைய நீ அந்த பிராட்டி என்னிடத்தில் வைத்துக்கொண்டு இப்படி அழைத்து போவாயோ? யாரும் பெத்தவன் அழக்கூடியது தானே. சுமார் பெண்களுக்கு அழைச்சே, அந்த பெண்ணுக்கு அழமாட்டாரோ? ஆண்டாளாயிற்று. இந்த பிள்ளைக்கே இந்த பொண்ணுக்கே நம்ம எத்தனையோ கண் கலந்துரும். அப்படி இருக்கச்சே வைதிகத்தன்மையாய் தெய்வத்தன்மையோடு இருந்தவர்களுக்கு அழாமல் இருப்பாரா? அடுத்து பெருமான் நம்ம வீட்டுக்கு போம், அந்த இடத்துல ஆண்டாள் இருப்பாள்னு சொல்ல போய் பார்த்தா அதே குழந்தை அதே வயசு அப்படியே ஆண்டாள் இருந்தா. இது நான் எதை நம்புறது? இப்போ அங்கே அழைச்சின்னு போய் போனவளை நம்பவா, பறச்சே பல்லக்கில் ஊற்றி அனுப்பிச்சதை நம்பவா, இல்லை வீட்டுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி வந்த இந்த பொண்ணை நம்பவா? எதுன்னே ஒரு புரியல. பாஷ்ப ஜலமாகி இண்டிகி பருவாரி இண்டிகி அவருடைய வீட்டுக்கு போனார். கண்ணும் கண்டீருமாக போய் பார்க்க கண்டாள். அங்கு போனால் பிரதம பாஷ்ப முருல பிராமணுண்டு சேதவென்னு நிமிரி நான் தள்ளி என்னுடைய பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு கண்ணும் கண்டீருமாக பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு இப்போது உம்மிடத்தில் இருப்பாள், கவலை வேண்டாம், நாம் எப்போதும் ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து போக மாட்டோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ